ஆம்பூர் பிந்து மாதவர் இந்திரனால பிரதிஷ்டப்பட்ட பெருமாள் 5000 வருடத்திற்கு பழமை வாய்ந்த கோவில்னு சொல்லிட்டு சிற்பகலா சாஸ்திரம் சொல்லுகிறது. கல்வெட்டுலையும் எழுதியிருக்கு கோவில் பின்னாடி. நமதுடைய ஆலயத்தின் ஸ்தல வரலாகப்பட்டது. இந்திரன் பிரம்மகத்தி தோஷம் பண்ணதுனால 5 தோஷங்கள் எப்படி பிரம்மகத்தி தோஷம் எப்படி நீங்கும்னு சொல்லி கேள்வி கேட்டதுனால 5 மாதவராக இருக்கக்கூடிய வடநாட்டில் ஒரு மாதவராகவும், ஆந்திர மாநிலத்தில் குந்தி மாதவராகவும், ஆம்பூர் அருகே துதித்தப்பட்டு என்ற கிராமத்தில் பிந்து மாதவராகவும், அடுத்தபடியாக சுந்தர மாதவராகவும், அடுத்தபடியாக ராமேஸ்வரம் சேது மாதவராகவும் 5 மாதவர்களையும் பிரதிஷ்டை செய்து இந்திரனிற்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்று 5 மாதவர்களை வழிபட்டு 5 ஆலயங்களை அமைத்து அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீங்கினார். இதுதான் ஐதீகம். இந்த சுவாமியுடைய பேர் குமுதவள்ளி சமேத ஸ்ரீ பிந்து மாதவர் என்கிற வரதராஜ பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் ஸ்ரீ திவ்ய பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியாக ஆராதனைகள் எல்லாம் கண்டொருள் இருக்கார். அதை தொடர்ந்த வண்ணமாக பெருமாளுக்கு 2 கால பூஜை நடைபெறுகிறது. காலையில் 6:30 மணிக்கு சுப்பிரபாதி சேவையை தொடர்ந்து திருவாராதனை கோஷ்டி என்கிற முறைப்படியாக 11:30 மணிக்கு நடை சாத்துதல், சாயந்தரம் 5:30 மணிக்கு நடை திறப்பு விழா, திறப்பும் சாயந்தரம் 8 மணிக்கு சயனாதி உற்சவத்துடன் சன்னதி சாத்தப்படுகிறது. பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா புதன் தோஷம், ஜாதகத்தில் புதன் கேடுவாகவும் புதன் கெடுதல் காரணமாகவும் புதனுடைய நீட்சம் அடைந்திருந்தால் இந்த ஸ்தலத்துக்கு 6 புதன்கிழமை அவனுடைய பேரில் அர்ச்சனை செய்யுமாறு ஆகமங்கள்லாம் சொல்லுகிறது. இந்த அர்ச்சனை செய்தால் 7வது வாரம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணானா அந்த புதன் நீட்சத்திலிருந்து வெளிச்சத்தில் வருவான்றது ஐதீகம். அதே போல கல்யாணம் ஆகாதவர்கள் இருந்தால் குமுதவள்ளி பெருந்தேவி தாயாருக்கு அர்ச்சனை செய்து 7 வாரங்கள் வெள்ளிக்கிழமை அன்று 6 வாரம் அர்ச்சனை செய்து 7வது வாரம் அபிஷேகம் செய்தார் 3 மாத காலத்தில் விவாகம் பிராப்தி அடையும் சொல்றது ஐதீகம்.